வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றாங்க. அதே டைம்ல காவேரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாரி வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம தங்கச்சிக்கு செஞ்சு குடுத்தது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் எப்படா வருவாருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து காத்துட்ருக்காங்க. அதே மாரி விஜயும் வராரு. விஜயும் காவேரியும் வந்து பழையபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரி வந்து அவங்க வீட்ல யாருக்கும் தெரியாம விஜய்க்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நல்ல மாரி கவனிச்சுக்கிறாங்க. அதே மாரி காவேரி வந்து விஜய் ரூமுக்கு போயிட்டு வரத வந்து பார்த்துட்டே இருக்காங்க மாமி. மாமி பார்த்துட்டு செமையா டென்ஷனா, "இவ ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து விஜய் ரூமுக்கு போயிட்டு, போயிட்டு வந்துட்டுருக்கா? இது சரியில்லையே!" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்னப்பா எதுக்கு காவேரி வந்துட்டு போனா உன் ரூமுக்கு?" அப்படின்னு. "ஐய்யய்யோ! மாமி பார்த்துட்டாங்களா? இப்ப என்ன பண்றது?" அப்படி சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணாரு, "ஒண்ணும் இல்ல மாமி. அந்த பொண்ணு அதிகமா சவுண்ட் வச்சுட்டேனா, அதனால கம்மி பண்ண சொன்னா. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஏன் உன் ரூம் வரைக்கும் வரணும்?" "இல்ல மாமி, நான் ரூம் உள்ள தான் இருந்தேன். இப்பலாம் அந்த பொண்ணு வந்து சும்மா, சும்மா ஒண்ணு வந்து பார்த்துட்டு போறா போலருக்கே. திட்டுறாளாப்பா? இப்பவே சொல்லுப்பா. வேணா வீட காலி பண்ண சொல்லிர்றேன்." "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமி. அவங்க இருந்தா தான் மாமி நல்லாயிருக்கும்." அப்படி சொல்றாரு. "ஒண்ணும் புரியலப்பா எனக்கு." அப்படி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து அப்பளம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப கரெக்ட்டா விஜய் வந்து காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரி வந்து அமைதியா இருக்கும்போது என்ன பண்றாரு, பின்னாடி பிடிச்சு கைய பிடிச்சு இழுத்துட்டாரு. அப்ப வந்து மாமி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடையறாங்க. "இத இப்படி விடக்கூடாது. இது வேற மாதிரி போயிட்டுருக்கு." அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து, "என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பையன் கூடவே திரிஞ்சுட்டு இருக்க? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, அப்படியே வந்து காவேரி வந்து என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. உடனே விஜய் அந்த டைம்ல வந்துடுறாரு. "மாமிக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் காவேரி. நீ போ" அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. "என்ன மாமி, என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படி சொல்லி கேட்டபோது, நீங்க 2 பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் அப்பவே நெனச்சேன். நீ தான் வந்து கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள பாவம் வந்து ம் காலி பண்ணலாம் சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சுப்பா. நீ தான் ஆள் சரியில்ல. தேவையில்லாம அந்த பொண்ண வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்க. முதல்ல நீ வீட காலி பண்ணிக்கோ விஜய்" அப்படின்றாங்க. "என்ன மாமி இப்படிலாம் பேசுறீங்க? நம்மலாம் அப்படியே பழகணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல விஜய். இதெல்லாம் சரிப்படாது. பாவம் அவங்க வீட்ல பொண்ணுங்கலாம் இருக்குது. நீ வேற இப்படி பண்ணிட்டுருக்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. உன் பொண்டாட்டிக்காக தான் நீங்க வந்தேன்னு சொன்னேன். இப்ப இப்படிலாம் பண்றது தப்பு இல்லையா?" அப்படின்னோனே, "என்ன மாமி இப்படிலாம் பேசுறீங்க? வேற என்ன பேசுறது? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. அந்த பொண்ணு பாவம் கல்யாணம் ஆகி உன் புருஷன விட்டு ஏதோ பிரிஞ்சு வந்திருக்கான். நீ தேவையில்ல. நீயும் உன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்க. 2 பேரும் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கிறதால இந்த மாரிலாம் உங்களுக்கு எண்ணம் வரும். ஆனா அதெல்லாம் வந்து வரக்கூடாது. புரியுதா? ஏன்னா வந்து 2 பேரும் அவங்கவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ ஒழுங்கா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீ வீட காலி பண்ணிக்கோ. அதான் எனக்கு நல்லது. நீ இப்பவே காலி பண்ணிக்கப்பா. நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன்" அப்படின்றாங்க. "மாமி, மாமி ப்ளீஸ் மாமி. நீ என்ன கெஞ்சினாலும் வேலைக்கு ஆகாது." "சரிங்க மாமி, நான் வீட காலி பண்ணிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு பாவம் மட்டும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் மாமி" அப்படின்றாங்க. "என்ன பாவம் வந்து எனக்கு சேரப்போகுது? பொண்டாட்டி புருஷனையும் பிரிச்ச பாவம் தான். நான் என்ன பிரிச்சேன்? ஆமா, ஆமா. என் காவேரி என் பொண்டாட்டி. என்னை விட்டு பிரிச்சு போற பார்க்குறீங்களே" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன சொல்ற அம்பி?" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா மாமி. எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. காவேரி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. "என்னப்பா இவ்ளோ நடந்திருக்கா? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புப்பா" அப்படின்னோனே, "ஆமா மாமி, நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். என் பொண்டாட்டியும் நானும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். சரி வீட்ல சொல்லிட்டு சேர்ந்து வாழ வேண்டியது தானே" அப்படின்னோனே, "அதெல்லாம் கரெக்ட்டு தான் மாமி. ஆனா அவங்க அம்மா ஒத்துக்கணும்ல. என் அத்தை என் மேல கோவமா இருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்களா? அவங்க எவ்வளோ கோவக்காரங்களா இருக்காங்கன்னு." பார்த்தேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நெனச்சேன். அதே மாரி நடந்துடுச்சு. அப்போ இந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டியா?" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா மாமி. நீங்க தான் மாமி எங்க 2 பேரும் சேர்த்துக்கணும்." "நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும்?" "ப்ளீஸ் மாமி. நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் மாமி. அதன்படி நடந்தா கண்டிப்பா அத்தை மனசு மாறிடும். சீக்கிரமாவே நானும் காவேரியும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்போம்." "மறுபடியும் கல்யாணமா?" "ஆமா மாமி. எங்களுக்கு ஆசையா இருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நீங்க தான் மாமி ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்றாங்க. சரிப்பா, ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றது தப்பே இல்ல. நான் ஹெல்ப் பண்றேன். உன் பொண்டாட்டிய உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் அவளுக்கு அன்னைக்கு அந்த கோவம் வந்துச்சு." "சொல்றீங்க மாமி." "ஆமா, உன்ன பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோனே அப்படியே டென்ஷன் ஆயி வந்து நீ பொண்டாட்டியான்னு கேட்டேன். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனா. அப்பதான் வந்து இப்படிலாம் சொல்வாளான்னு யோசிச்சேன். பார்த்தா இப்ப தானே தெரியுது. நீ தான் வந்து அவன் புருஷன்னு சொல்லிட்டு, அதனால தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்ப்பா. நீயும் அவளும் நல்லபடியா வாழணும். அதுக்காக இந்த மாமி உனக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு." "மாமி உண்மையிலேயே சூப்பர் மாமி நீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமி." அப்படின்னோனே, சரிப்பா, அந்த ஃபேமிலிய எப்படி நீ சரிப்படுத்த போற?" "அதான் மாமி கொஞ்சம் கொஞ்சமா தான் சரிப்படுத்துறோம். நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா முடியும் மாமின்னோனே." "கண்டிப்பா ஹெல்ப் உனக்கு உண்டு." அப்படின்றாங்க.